அஜித் நடிப்புல ஆதிக் இயக்கத்துல உருவாகி இருக்கும் படம் தான் குட் பாக் அக்லி. ரீசெண்டா வெளியான இந்த படத்தோட டீசருக்கு ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சது. இப்படி ரொம்பவே எதிர்பார்ப்புக்கு மத்தியில உருவான இந்த படத்தோட இறுதிக்கட்ட பணிகள் சீக்கிரமே முடிவடைஞ்சு வரக்கூடிய ஏப்ரல் மாசம் 10ஆம் தேதி படத்தை ரிலீஸ் பண்ண படக்குழு முடிவு செஞ்சிருக்காங்க. ரீசெண்டா இந்த படத்தோட டீசர் வெளியாகி ரசிகர்களை ரொம்பவே உற்சாகப்படுத்துச்சு. பில்லாவுக்கு அப்புறம் நடிகர் அஜித் ஒரு பக்கா மாஸ் கேங்ஸ்டரா இந்த படத்துல நடிச்சிருக்காருன்னே சொல்லலாம். இந்த படத்துல அஜித்துக்கு 3 கெட்டப் அப்படிங்கறத படத்தை பார்க்கும்போது தான் நமக்கு தெரிய வரும். அதே போல விடாம முயற்சியில அஜித்தை பார்த்து ஏமாந்து போன ரசிகர்களுக்கு குட் பாக் அக்லி படத்தோட டீசர் உற்சாகத்தையும் மகிழ்ச்சியும் கொடுத்திருக்குன்னு சொல்றாங்க. இப்படி ரொம்பவே எதிர்பார்ப்புக்கு மத்தியில உருவான இந்த படத்துல இருந்து அடுத்தடுத்த அப்டேட்டுகளும் வெளியான வண்ணமே இருக்கு. ரீசெண்டா ஒரு அப்டேட் வெளியாகி ரசிகர்களை செம்ம வைப் பண்ண வச்சிருக்கு. அதாவது குட் பாக் அக்லி படத்துல நடிகர் சிம்பு கெஸ்ட் ரோல்ல நடிக்கிறாருன்னு ஏற்கனவே ஆதிக் இயக்கத்துல அன்பானவன் அசராதவன் அடங்காதவன் படத்துல சிம்பு நடிச்ச நிலையில இந்த படத்துல அவர் நடிக்க இருக்கிறதா ஒரு தகவல் வெளியாகுச்சு. இந்த படத்தோட டீசர் தொடர்ந்து பாடல் எப்போ வெளியாகும்னு ரசிகர்கள் கேட்டுக்கிட்டு இருந்த நிலையில சர்ப்ரைஸா முதல் சிங்கிள் ரிலீஸ் தேதியை அறிவிச்ச படக்குழு அதுக்கான ப்ரோமோவையும் வெளியிட்டிருந்தாங்க. இந்த நிலையில நேத்து ஓஜி சம்பவங்கிற பாடல் வெளியாகி ரசிகர்களால கொண்டாடப்பட்டு வருது. விஷ்ணு எடவன் இந்த பாடலை எழுதியிருக்காரு. ஜி பிரகாஷ் இயக்குனர் ஆதிக் மற்றும் பலர் இணைஞ்சு இந்த பாடலை பாடியிருக்காங்க. இந்த பாட்டு படத்துக்கான எதிர்பார்ப்பை இன்னமும் அதிகரிக்க வச்சிருக்கு. குட் பாக் அக்லி படம் வெளியாக இன்னும் 20 நாட்களே இருக்கக்கூடிய நிலையில இனி வரிசையா அடுத்தடுத்த அப்டேட்டுகளும் வெளிவரும்னு ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல அஜித்தோட அடுத்த படத்தையும் ஆதிக்கே இயக்குவாருங்கிற பேச்சும் இப்போ சினிமா வட்டாரத்துல அடிபடுது. இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா நியூஸ் பத்தின அப்டேட்டுகளை நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சினி மாடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.